நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று சொல்லியிருந்தோம். எப்படியாச்சும் இதுக்கப்புறம் இந்த கதையில ஐயனார் துணை சீரியல்ல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தப்புறம் நிலா அந்த வீட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். கண்டிப்பா அந்த வீட்ட விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோவே போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஏத்த மாரியே தான் இப்போ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் அப்படி நடந்துக்கிட்டது நிலாவுக்கு ஒரு பெரிய பயத்த கொண்டு வருது. ஒரு தடவ இப்படி நடந்ததுக்கு அப்புறமா எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முதல் தடவ ஒருத்தர் அறையும்போது ஒரு வீட்ல ஒரு கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ அறையும்போது, அறை குடுக்குற அதிர்ச்சி மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குமாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து உடம்பு ஒரு மாரி மரத்து போய் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருமா. அவங்க லைட்டா ஏதாவது பேசினா கூட நம்மள தான் அடிக்க போறாங்களோ அப்டின்ட்டு. அந்த மாரி இதுக்கப்புறம் சோழன் ஏதாச்சும் சும்மா ஏதாவது விஷயம் எடுக்கிறதுக்காக வந்து அந்த ரூம்குள்ள வந்தா கூட உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். பயப்பட ஆரம்பிச்சுரும். ஏன் அப்டின்னா, அவங்க மனசுல காதல் கிடையாது. இவர் மனசுல காதல் இருக்குன்னா, அந்த காதல அவர் வெளிப்படுத்தவும் கிடையாது. நமக்குள்ள அப்படி ஒரு இது காதல் இருந்தா நல்லாருக்கும். நம்ம வந்து கல்யாணம் பண்ணது நிஜ கல்யாணமா மாறுனா நல்லாருக்கும் அப்டின்னு 2 கையிலயும் வந்து தட்டி ஓசை வரணும். இவர் ஒத்த கைய வந்து தட்டவும் கூட இல்ல. சும்மா கைய மட்டும் காமிச்சா வந்து ஓசை வந்துரும்னு எதிர்பார்க்கிறது பெரிய தப்பாயிடுது. இப்ப அதுக்கேத்த மாரி தான் இப்ப நிலா வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, இங்க உங்களால நிம்மதியா இருக்க முடியல. நம்ம என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கான ஆள் கிடையாதுல்ல. நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வந்தோம்னு சொல்லி இங்க இருந்தோம். ஆனா அது கல்யாணம் கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த குடும்பத்தில எல்லாரும் இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இங்க இருந்தோம். இப்ப அதுவும் கிடையாது. நம்ம கிளம்பிறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இப்ப அவங்க சேரன் கிட்டக்க போயிட்டு நான் ஹாஸ்டல் போறேங்கிறாங்க. அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. புது ப்ரோமோல வந்து அதான் நடக்குது. அவர் ஷாக் ஆயிட்டு, "என்ன சொல்ற? அதெல்லாம் உண்மையிலேயே முடிவு பண்ணிட்டியாப்பா?" அப்படின்னா, "ஆமாண்ணே. எனக்கு அதுதான் சரின்னு படுது. இங்க நான் இதுக்கு மேல இருக்கிறது சரியா படாது." அவர் மனசுல அந்த மாரி எண்ணம் கிடையாது. அவர் எனக்கு உதவி பண்ணாருன்னு மட்டும் தான் நெனச்சேன் நானு. ஆனா அவர் மனசுல இப்படி ஒரு காதல் எண்ணம் இருக்கு அப்படின்னா, எனக்கு அது இல்ல. அதனால என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு பையெல்லாம் தூக்கி ரெடி பண்ணி கிளம்பி வெளில வரும்பொழுது, குடும்பமே வெளில நின்னு ஷாக்ல பார்க்குறாங்க. இப்போ இவங்க கையில ஆதார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ இப்ப கிளம்பிர்றாங்க. பல்லவன் அழுதுட்டு இருக்காரு. இந்த வெறுப்ப ஃபுல்லா பல்லவன் சோழன் மேல தான் கொட்ட போறாரு. பாண்டியன் இதுக்கப்புறம் சேரன் இந்த வீட்ல வந்து அந்த பொண்ணு இல்ல. இதுநாள் வரைக்கும் இந்த பொண்ணே இல்லாத வீட்ல திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு, இப்ப பொண்ணு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்ல அது ஒரு வாய்டு ஒரு வெறுமை உண்டாகும்ல. ஸோ அந்த வெறுமைக்கு அப்போ உணர்ந்து அவங்க எல்லாம் வருத்தத்துல இருக்க, ஹாஸ்டல்ல இருக்கும்போது பார்த்தா, ஐ அம் சாரின்னு எழுதுனா, அப்பா பலூன்லாம் பறக்குது. பார்த்தா வாசல்ல நின்னு நான் மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு வந்து நிக்கிறாரு இப்ப சோழன். என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க பண்ண டார்ச்சர் போதும். குடிச்சிட்டு வந்து எனக்கு குடுத்த டார்ச்சர் போதும். இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நான் ஒரு லாயரை பார்த்து டிவோர்ஸும் வாங்கிக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் வந்து எதுவுமே கிடையாது. உங்க மனசு அந்த மாதிரி எண்ணத்தை நான் வளர்த்துருந்தேன்னா சாரி. நீங்க எனக்கு ஜென்யூனா ஒரு உதவி பண்றீங்கன்னு மட்டும் தான் நினைச்சேன். அதனால தான் நீங்க ஏன் எனக்காக லவ் பண்றீங்க, நீங்க ஏன் எனக்காக லவ் பண்றீங்கன்னு பணம்லாம் கொடுக்க பார்த்தேன். நீங்க தான் என் வீட்டுக்கு வானீங்க, இங்கேயே இருந்தீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணீங்க. ஆனா இவ்வளவும் மனசுக்குள்ளார இதை காதலாக்கணுங்கிற எண்ணத்தோட நீங்க பண்ணீங்க. இல்ல நான் வந்து உங்க பொண்டாட்டின்னு நினைச்சு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் அதுக்கான ஆள் இல்லை. என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு அவங்க இங்க இருந்துக்க போறாங்க. இப்ப அதை மாத்துறதுக்கு அவர் என்ன செய்ய போறாரு? இங்க ஏதாவது பிரச்சனை வரப்போதா? இல்ல இவர் அழுது புடிச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் ஒண்ணு சொல்லியிருந்தோம்ல, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு அவங்கள இந்த பக்கம் வர வைக்க போறாராங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போற விதம் எப்படி இருக்கு? நிலாவும் சோழனுக்கும் இப்போ வந்து ஒரு பிரிவை கொடுத்துருக்காங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.